Hello all, welcome to Naveen Research Tamil. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் நிறைய பேர் கமெண்ட்டில் மெசேஜஸில் தென் மெயில் அனுப்பி என்கிட்ட அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா இந்த மொபைல் சிக்னல் பூஸ்டர் அப்படின்றது மொபைல் சிக்னல் வந்துட்டு கரெக்டாக கிடைக்கல, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்துட்டு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு 3 பாசிபிள் சொல்யூஷன் வந்துட்டு சொல்கிறேன். இந்த 3ல் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத எனக்கு திரும்ப தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. டெக்னிக்கல் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், புரியலைன்னா இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி ஃபுல்லாக இன்னொரு டைம் கூட பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். அதை நீங்கள் வந்துட்டு ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற நாட்டோட சட்டத்திட்டங்கள் வந்துட்டு அதை அலோவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆண்டனா இல்லை எக்ஸ்டர்னல் சிக்னல் பூஸ்டர்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறத டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. அப்படி வந்துட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு பெனால்ட்டியும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அப்யூசிவாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கைது நடவடிக்கை கூட வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சட்டம் என்ன அலோவ் பண்ணுதோ நம்ம அதை மட்டும் தான் பாசிபிலிட்டியாக வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண முடியும். இன்டர்நெட்டில் இருக்க எல்லா நாலேஜையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து கேதர் பண்ணி டெமோ பண்ணி பார்க்குறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னிங்கன்னா அதுக்கான ரிஸ்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். அதை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு சட்டம் ஏற்றுக்காது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான செய்தி கொடுக்கறது, இந்த மாதிரியான தவறான அறிவை கொடுக்கறது அப்படின்றது சட்டப்படி அதுவும் தவறு தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சீப்பான சிக்னல் பூஸ்டர் அப்படின்றதுக்கு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, உங்ககிட்ட இருக்க பழைய ஃபோன். இந்த பழைய ஃபோனில் நீங்கள் ஒரு சிம் கார்டை போட்டுட்டு இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி சிக்னல் கிடைக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பழைய ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பழைய ஹார்ட்வேரை அதோட எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான போர்ட்டபிள் வைஃபை டிவைசஸ். இது வந்துட்டு இப்போது ஜியோவோட இன்டர்நெட் மோடம். ஸோ இப்போ இந்த மோடமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்துட்டு வைஃபை இருக்குது. நீங்கள் ஒரு பவர் பேங்க்லேருந்து பவர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் ஆன் ஆகிடும். அப்படியும் யூஸ் பண்ணலாம். உங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பேட்டரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கவர் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நான் டேரெக்டாக வந்துட்டு இதில் யூஎஸ்பி பவர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டிவைஸ் ஆன் ஆகும். எல்லா ஜியோ ஃபையுமே உள்ள பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன் ஆகும், ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பவர் பேங்க்லேயும் கொடுத்து யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனக்கு லாக்டவுன் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகுது, அப்போ வந்துட்டு பேட்டரி பல்ஜ் ஆகிடுச்சு, எனக்கு அந்த டைமில் வந்துட்டு பேட்டரி பேக்கப் இல்லை, இப்போ நான் இங்கே வெளியில் போகும்போது எனக்கு பவர் பேங்க் இல்லை அப்படின்றப்போ நான் அந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டைமில் எனக்கு பேட்டரியை வந்துட்டு டெப்ளீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் பேட்டரி இல்லாமல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது வந்துட்டு டெக்னிக் நம்பர் 2. டெக்னிக் நம்பர் 3 அப்படிங்கிறதுக்கு நீங்கள் காம்பனன்ட்ஸ் வாங்கணும். ஸோ இந்த டெக்னிக் நம்பர் 3ல நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, TP-Link பாக்கெட் ரூட்டர். இதனுடைய மாடல் வந்துட்டு MR3020. இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு எங்கே வாங்கணுங்கிறதுக்கான அமேசான் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரூட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு போர்ட்டபிளான ரூட்டர். என்னோட பேக்கில் எப்பவுமே வச்சுருப்பேன். எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது சிக்னல், நீங்கள் சொல்கிற அதே சிக்னல் ப்ராப்ளம்க்கு வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய லேன் போர்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு லேன் வேன் 2 பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது லேனில் இன்புட்டும் கொடுக்கலாம், லேனில் அவுட்புட் எடுக்கலாம், வேனோட இன்புட்டும் கொடுக்கலாம். ஸோ வேன் இன்புட் கொடுத்தீங்கன்னா வைஃபை மட்டும் கொடுக்கும். இதே நீங்கள் ஒரு டேட்டா கார்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இதிலிருந்து லேன் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ரூட்டர், மோடம், ஹாட்ஸ்பாட். இந்த 3 ஆப்ஷனும் ஒரே டிவைஸ் பண்ணும். இந்த டிவைஸோட ப்ரைஸ் அரைகமாக ஒரு 1200 1500 வந்துட்டு ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ அது நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்துட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3G/4G அப்படின்னு இருக்கும். இந்த நாப் வந்துட்டு நீங்கள் தள்ளலாம். ஸோ இந்த நாபை நீங்கள் மேலே டாப்பில் 3G/4Gக்கு வந்துட்டு நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு எனி USB 4G டாங்கிள். இந்த 4G டாங்கிள் நீங்கள் வாங்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இன்பில்ட்டாக வைஃபை இருக்கக்கூடாது. வெறும் யூஎஸ்பியில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த டிவைஸ் இருக்கணும். அதுதான் ஒர்க் ஆகுது. வைஃபை இருக்க மாதிரி டிவைஸ் இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ உங்களோட மைலேஜ் வந்துட்டு வேரி ஆகலாம். ஸோ இதில் இருக்க இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நான் இந்த டாங்கிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டாங்கிள் உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட சிம் கார்டை நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ என்னோட
சிம் கார்டு இந்த டாங்கிளில் போட்டு MR3020 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ட்டபிள் பவர் பேங்க்கில் மைக்ரோ USB கேபிள் இதை வந்துட்டு நான் எடுத்து இப்போ பவர் பண்ணுறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு ஒரு போர்ட்டபிள் செட்டப். இதை வந்துட்டு நம்ம உங்கள் மொபைலில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மொபைலிருந்தும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவர் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மோடம்க்கு தனியாக ரூட்டர் பவர் பேங்க்கு நீங்கள் எதுவும் தனியாக வாங்க தேவை இருக்காது. இந்த டிவைஸையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் யூசேஜ். இல்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு கரண்ட் எப்போவுமே கட் ஆகாது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிலையபிளாக இருக்கும். இது வந்துட்டு வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ CCTV கேமரா வச்சுருக்கீங்க, அந்த கேமராக்கு வந்துட்டு கரண்ட் கனெக்ஷன் கட் ஆகாமல் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு ஒரு சீப்பர் சொல்யூஷனாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இந்த ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட்டுங்கிறதா உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன். இந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.